கேஎன்எக்ஸ்எஸ் ஸ்குவாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைய தேதி நம்மளோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள், எலெக்ஷன் டே. இன்னைக்கு நாம பண்ண போற அந்த விஷயம் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போற ஒரு நாள் அப்படின்னு நாம சொல்லலாம். உங்களோட அந்த ஒரு ஓட், அதோட வேல்யூ அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட தலையெழுத்தையும் தீர்மானிக்க போகுது. ஸோ இன்னைக்கு வீடியோல நாம இதை பத்தி கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். சேம் டைம் யாருமே வீட்டுல சும்மா இருக்காதீங்க. தயவு செஞ்சு போய் உங்களோட ஒவ்வொருத்தரோட ஜனநாயக கடமைய செய்யுங்க. அது என்னப்பா ஜனநாயக கடமைன்னு கேக்குறீங்களா? நண்பர்களே, நம்ம இந்தியால பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் முதல் கடமை, முதல் உரிமை அப்படிங்கிறது நம்மளோட ஓட்டுரிமை தான். இந்த ஓட்டுரிமை ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு. ஏன்னா இப்போ பெரிய பணக்காரங்களுக்கும் சரி, மில்லியனர்ஸ்க்கும் சரி, பில்லியனர்ஸ்க்கும் சரி, அவங்களுக்கு ஏகப்பட்ட லக்ஸுரி லைஃப் இருக்கு. ஆனா இந்தியாவோட முதல் மனுஷன்ல இருந்து அடித்தட்டு மனுஷன், கடைசி பிச்சைக்கார மனுஷன் வரைக்கும் எல்லாருமே சமமா இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களோட அந்த ஓட்டுரிமை தான். ஸோ அந்த ஓட்டுரிமைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அதை சரியா பயன்படுத்தும் மக்களே. யாருமே தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல அலட்சியமா இருக்காதீங்க. இதை பத்தி தான் நாம இந்த வீடியோல இன்னைக்கு டீப்பா பேசப்போம். வெல்கம் டு நந்தாஸ் நெக்ஸஸ். நான் உங்க நந்தா. நீங்க வேணா ஒரு கேள்வி கேட்கலாம், என்கிட்டயோ இல்ல உங்ககிட்டயோ கூட நீங்க கேட்டு பாருங்க. ஏன் ஒருத்தனோட ஓட்டுனால எப்படி என்ன சேஞ்சஸ் வந்துட போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரே ஒரு ஓட்டுனால இந்த உலகத்துல ஏகப்பட்ட பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. அது என்னென்னங்கிறது வரிசையா இப்ப நம்ம பார்க்கணும். 1999ல ஸ்டேட் கவர்மெண்ட் கூட இல்லைங்க, வாஜ்பாய் தலைமையிலான சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வெறும் ஒரு ஓட், அதாவது 269 அவருக்கு ஆதரவா இருந்தது. ஆனா 270 அவருக்கு எதிரா இருந்து அவரோட கவர்மெண்டே மொத்தமா தலைகீழா மாறி அவரோட கவர்மெண்டே கொலாப்ஸ் ஆச்சு. ஆனா அடுத்த எலெக்ஷன்லயே அவர் ஜெயிச்சு மறுபடியும் அவர் இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அது வேற விஷயம். ஆனா ஒரு ஓட்டோட பவர் என்ன அப்படிங்கறத நீங்க இப்ப புரிஞ்சுக்கோங்க. சேம் அதே மாதிரிதான் 1876ல ரூதர் ஃபோர்ட் ஹைட்ஸ் வெறும் ஒரு ஓட்டு வித்தியாசத்துலதான் அவர் அமெரிக்காவுக்கே அதிபர் ஆனாரு. சேம் அதே அமெரிக்காவை வச்ச இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு ஜெர்மனிய அவங்களோட அபிஷியல் லாங்குவேஜா கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க ஓட்டெடுப்பு நடத்தினப்போ வெறும் ஒரு ஓட்டுலதான் இங்கிலீஷ் அதோட அபிஷியல் லாங்குவேஜா வந்தது. இதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மக்களே. உங்களோட ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம். நம்மளோட ஒரு சர்வே படி நம்மளோட தமிழ்நாட்டுல வெறும் 40-50% ஆஃப் பீப்புள் தான் ஓட்டே போடுறாங்க. நம்மளோட அந்த 7-8 கோடி பீப்புள்ஸ் ஆள்றது யாருங்கிறது அந்த வெறும் 50% பீப்புள்ஸ் தான் முடிவே எடுக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க போய் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா சரியான லீடர் யாரு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே சூஸ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எலெக்ஷன் பத்தி இப்போ நாம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டை பத்தின வரலாறையும் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன். இப்போ ஜனநாயகம் அப்படின்னா நாம வெளிநாட்டுக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இருக்கிற இந்த வாக்கெடுப்பு இதெல்லாம் இப்பதான் வந்ததுன்னு கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட தமிழ்நாட்டுல குடவோலை முறை அப்படிங்கிற ஒரு ஓட்டிங் சிஸ்டம் இருந்தது. இப்போ எப்படி ஒவ்வொரு தொகுதி இருக்கோ அதே மாதிரி அந்த டைம்ல ஒவ்வொரு கிராமத்துக்கும் அவங்களுக்கான தலைவரை இந்த குடவோலை முறையை வச்சுதான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த எலெக்ஷனை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் நடத்தணும்னு முடிவு பண்ணி அதை நடத்தி காட்டினது பராந்தக சோழன். அதுக்கான சாட்சி காஞ்சிபுரத்துல இருக்கிற உத்திரமேரூர் கல்வெட்டு. அதை போய் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அது என்ன மாதிரியான ஒரு ப்ரொசீஜர்ல நடந்தது அப்படின்னு. அப்போ நடந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கண்டிஷன் தான் நடந்த எலெக்ஷன். அதாவது அந்த எலெக்ஷன்ல நிக்கிறவங்க வரி கட்டிருக்கணும், 35 இயர்ஸுக்கு மேல இருக்கணும், அந்த சேம் டைம் அவங்க மேல எந்த ஒரு குற்றமும் இருந்திருக்க கூடாது. அதுவும் இல்லாம அவங்க பேர்ல மினிமம் 5 ஏக்கர் நிலம் இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வச்சுதான் அவங்க எலெக்ஷன்ஸே நடத்தினாங்க.
இந்த மாதிரி உலகத்துக்கே வந்து ஒரு ஓட்டிங் சிஸ்டம், ஒரு எலெக்ஷன் அந்த மாதிரி வந்து உலகத்துக்கே வந்து தமிழர்கள் தான், அதை நாம தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் வந்து என்ன அந்த மாதிரியா நடந்துகிட்டு இருக்கு. சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மக்களே. உலகத்துக்கே எலெக்ஷன்ஸ் சொல்லி கொடுத்தவங்க நாம. சோ நாமளே அதை வந்து கடைபிடிக்கணும்னா எப்படி? நம்ம ஒவ்வொருத்தரோட உரிமையை தாண்டி அது ஒரு நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை இல்லையா? அதை நாம தானே செஞ்சாகணும். அண்ட் மோரோவர் இது எல்லாத்தையும் தாண்டி 18 வயசு ஆயிடுச்சுனாலே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஓட்டுரிமை இருக்கு, அதனால நாம வந்து ஓட்டு போடலாம் இல்ல போடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் ரொம்ப அசால்ட்டா இருக்கோம்ல. ஆனா இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறத வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேரோட போராட்டம், அவங்களோட தியாகங்கள்லாம் நிறையவே இருக்கு. இப்போ முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை அப்படிங்கிறதே இருந்தது. இதுல பல பெண்கள் போராடினதுக்கு அப்புறமா தான் இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது பெண்களுக்குமே கிடைச்சது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எமிலின் பாங்கர்ஸ் மாதிரியான பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரியான போராடி அவங்க ஜெயிலுக்கு எல்லாம் போய் ஏகப்பட்ட கஷ்டம் பட்டிருக்காங்க. சிம்டைம்ஸ் குதிரையோட காலடியில மிதிப்பட்டு இந்த மாதிரி அவங்களோட ஏகப்பட்ட போராட்டத்துக்கு பின்னாடிதான் பெண்களுக்கும் ஓட்டுரிமை வேணும்னு சொல்லி கடைசியா 19ஆம் நூற்றாண்டுலதான் ஆண் பெண் எல்லாருக்குமே வந்து ஓட்டுரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. இந்தியாவோட முதல் தேர்தல் நடக்கும்போது, அதாவது 1951 முதல் தேர்தல், நம்மளோட ஃப்ரீடம்க்கு அப்புறமா நடக்கிற முதல் தேர்தல்ல உலகமே வந்து நம்ம நாட்டை பார்த்து சிரிச்சாங்க. கிட்டத்தட்ட 80% பேர் படிக்காதவங்க இந்த நாட்டுல ஜனநாயகம் எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு வந்து உலகமே நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தப்போ, சுகுமார் சென் நம்ம இந்தியாவோட முதல் தேர்தல் ஆணையர், அவரு அந்த முதல் எலெக்ஷன்ல சந்திச்ச சவால்கள் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா அப்போ இருந்த பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா தங்களோட பேரை வெளியே சொல்றதுக்கே வந்து ரொம்ப தயங்குனாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஓட்டுரிமை அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அவங்க வந்து எப்படி தங்களை அடையாளப்படுத்திப்பாங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து குப்புசாமியோட மனைவி, தென் இவங்க நான் வந்து கண்ணனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆணோட பேரை சொல்லி அதுக்கு பின்னாடிதான் தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. சோ இதுக்கு அவர் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு அப்படின்னா, உங்களுக்கு ஓட்டுரிமை வேணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க வீட்டை விட்டு வெளியே வந்து உங்களோட பேரை உங்களோட அடையாளமா நீங்க மாத்தினா மட்டும்தான் உங்களுக்கான ஓட்டுரிமைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நம்ம நாட்டுல ஜனநாயகம் வந்து ஜெயிச்சு நின்னதுக்கு காரணமா அமைஞ்சது. இன்னைக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் மாத்த போற விஷயம் மக்களே. நான் இவ்வளவு தூரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் திரும்ப ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்த கட்சிக்காரன் காசு கொடுக்குறான், அந்த கட்சிக்காரன் வந்து இந்த பொருள் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை வச்சு நீங்க யோசிக்காம உங்களோட மனசுக்கு உங்களோட மூளைக்கு யார் வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு உங்க மனசாட்சிக்கு வந்து உங்களுக்கு படுதோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. சரி, ஓகே, இந்த நிக்கிற கேண்டிடேட் யாருமே எனக்கு பிடிக்கல, இவங்க எல்லாம் வந்தாலுமே எந்த மாற்றம் வராது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா சரி, ஓகே, இருக்கவே இருக்கு, நோட்டாங்கிற ஆப்ஷன் கூட இருக்கு, அதுல கூட நீங்க ஓட்டு போடுறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தயவு செஞ்சு ஓட்டு போடாம இருக்காதீங்க. ஓட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் மக்களே. மக்களே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். பனோஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த கிர் காடுகளுக்கு நடுவுல வந்து ஒரே ஒரு பூசாரி மட்டும்தான் வந்து அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த ஒரு பூசாரிக்காக ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பயுமே ஒரு டோல் பூத் வந்து வைக்கிறாங்க அந்த எலெக்ஷனுக்காக. சோ நம்மளோட ஒவ்வொரு ஓட்டுமே வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு முக்கியம்தான். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஒவ்வொரு ஓட்டையுமே வந்து நீங்க சரியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னாதான் நாளைக்கு நம்மளோட அடுத்த சந்ததிக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். உங்களோட விரல் நுனியில வந்து அந்த அதிகாரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அதிகாரத்தை மத்தவங்க ஸ்பாயில் பண்ற மாதிரி தயவு செஞ்சு நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்பாயில் பண்ணுவீங்க. உங்களுக்கு கிடைச்ச அதிகாரத்தை நீங்க சரியா பயன்படுத்தணும். நண்பர்களை, நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட ஒரு ஓட்டு விற்கப்படுது அப்படின்னா அந்த தொகுதியோட அடுத்த 5 வருஷத்துக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளால நின்று போயிடுது அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. என் ஓட்டு என் உரிமை, நான் அதை யாருக்காகவும் விற்க மாட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சு நீங்க ஓட்டு போடும்போது ஓட்டு போடுங்க. அதுதான் வந்து ரொம்ப சரியா இருக்கும். சரி மக்களே, நாம இப்ப இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஓட்டு
நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில. நாம நேர்மையா ஓட்டு போடுவோம். நம்மளோட ஜனநாயகத்தை நாம தான் காப்பாற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.